வணக்கம் விவசாய உறவுகளே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்துல அதிகமா விவசாயம் பண்ணக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான். இதுல குறைஞ்ச செலவுல அதிக மகசூல் எப்படி எடுக்கிறது அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நெல் பயிர்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்றோமோ அதை வந்து சரி பண்றதுக்காக ஒரு எனக்கு தெரிந்த அனுபவத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். நெல் பயிர் சாகுபடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை தான். இந்த உர மேலாண்மையில் கண்ட உரங்களை யூஸ் பண்ணாமல் கரெக்டாக எந்த உரங்களை போட்டால் கரெக்டாக அதிக மகசூல் எடுக்கலாங்கிறத சொல்ல போகிறேன். நெல் நடவு முறைக்கு உண்டான சிறந்த உர மேலாண்மை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உர மேலாண்மைன்னு எடுத்தீங்கன்னா அடி உரம். சரிங்களா? தமிழகத்தில் அதிகப்படியாக எல்லா விவசாயியும் பயன்படுத்துகிற உரம் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம்னு சொல்லுவாங்க. பயிர் நடவுக்கு முன்னாடி வயல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நடவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உரம் போடுவாங்க. அது என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஏக்கருக்கு டிஏபி 2 மூட்டை. டிஏபிங்கிறது என்னென்னா 18% நைட்ரஜனும் 46% பாஸ்பரஸும் இருக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை போடுவாங்க. இதை கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எல்லா வயலும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு சில வயலில் பாசாங்கட்டும். சரிங்களா? இந்த களிமண் இந்த மாதிரி ஒரு களிமண் சரளை இது மாதிரி இருக்க மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மண்டல் மண் இது மாதிரி இருக்கிறதுல பாசாங்கட்டும். பாசாங்கட்டுற வயலுக்கு டிஏபி செட் ஆகாது. அந்த வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் 20 013ங்கிற நம்பரில் வரும். இதில் 20% நைட்ரஜனும் 20% பாஸ்பரஸும் 0% பொட்டாஸ் இருக்காது. இதில் 13% பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கும். சரிங்களா? சல்ஃபர் கண்டென்ட் இதில் சேர்த்துருப்பாங்க. அதனால் இது மேக்ஸிமம் இது வந்து 2 மூட்டை ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டைங்கிற விதமாக இதை யூஸ் பண்ணினா உங்கள் வயலில் பாசம் கட்டுற கம்பளைலாம் வரும். பயிர் தூர் கட்ட மாட்டுக்கு பாசம் வந்து ஆடாடையே கட்டுது அப்படிங்கிற வயலுக்கு இதை வந்து அடியோரமாக பயன்படுத்துங்க. அடியோரம் போட்டுட்டு பயிர் நட்டுருவீங்க. பயிர் நட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து வேரே பிடிக்கல, ரொம்ப தலையவே மாட்டுக்கு அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன ஆகும்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 to 10 கிலோ ஜிங்க் சால்பேட் மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வேறு வளர்ச்சி நல்லா தூண்டி விடும். 5 to 10 நாளில் போடணும் கரெக்டாக. சரிங்களா? பயிர் நட்டு ஒரு 5லேருந்து 10 நாள் இடைவெளியில் கரெக்டாக கொடுத்துருங்க. பயிர் வேறு வளர்ச்சி நல்லா தூண்டி விடும். ப்ளஸ் பயிர் துளிர் நல்லா எடுக்கும். பயிர் நல்லா உங்களுக்கு வந்து டக்குன்னு வேர் செட் ஆகணும்னு வச்சுங்களேன். மண் எருவி நல்லா வேர் செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களைபறி உரம்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அக்ரோவில் லோக்கலில் இருக்க அக்ரோவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சபடி நிறைய உரம் போடுறீங்க. அது மாதிரி உரங்கள் வேணாம். நான் சொல்கிற உரத்தை மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கண்ணில் பார்த்த வரைக்கும் இது நல்ல ரிசல்ட் உள்ள உரம் தான். ஃபேக்டாம்பாஸ் 20 013ங்கிற உரத்தை ஒரு மூட்டையும், அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வந்து கிரானுவலில் இருக்கும். சூப்பர் வந்து குரணையாக இருக்கும். பவுட்ரு வாங்காதீங்க. சூப்பர் வந்து குரணையாக இருக்கிற உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு மூட்டை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா யூரியா 25 கிலோ யூரியா ஒரு ஏக்கருக்கு இதை போடுங்க. இதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ சத்து குரணைன்னு சொல்லுவாங்க. ஹியூமிக் கண்டென்ட்டில் நல்ல தெளிவான சத்து குரணையாக போடுங்க. இந்த லோக்கல் பிராண்ட்லாம் வாங்கி போடாதீங்க. ஓகேங்களா? தயவுசெய்து சத்து குரணைன்னு பேரில் நிறைய மூட்டையாக வரதெல்லாம் அதை வாங்கி போடாதீங்க. அது வெறும் மணல் கோட்டிங் தான் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சத்து குரணையாக உங்கள் லோக்கலில் உங்கள் இருக்க அக்ரோவில் இல்லை நல்ல பிராண்டான குரணையாக கேட்டு வாங்கி போடுங்க. நல்ல பிராண்டான குரணை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ரேலி கோல்டில் வரும். சரிங்களா? டாட்டா ரேலி கோல்டில் வரும். டாட்டா ரேலி கோல்டுன்னு பேரில் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டவு பாண்டில் வந்து கோர்டியோ கம்பெனிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா கொமிசல் ஜிங்கிற குரணையில் பேரில் குரணை வரும். சரிங்களா? இந்த 2 குரணையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போதாத குறைக்கு உங்கள் ஏரியாவில் நல்லா ஃபேமஸாக இருக்க சத்து குரணை உங்களுக்கு இதில் நல்லா இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா அந்த குரணையை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது அந்த குரணைலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர் பவுடர் ஃபார்முலேஷனில் இருக்கும். விகோருங்கிற பேரில் இருக்கும். சரிங்களா? விகோர் ஜியோ லைஃப்பில் விகோருங்கிற வரது பவுடராக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ தான். நல்லாவும் இருக்கும். சரிங்களா? பயிரோட வளர்ச்சி வேர் வளர்ச்சி எல்லாமே தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா களை பறிக்கிற உரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 013 ஒரு மூட்டையும், சூப்பர் குரணை வந்து ஒரு மூட்டையும், யூரியா வந்து பார்த்திங்கன்னா அரை மூட்டையும், இது கூட சத்து குரணை 5 கிலோ அல்லது விகோர் 1/4 கிலோ. சரிங்களா? இதை போட்டு களை அலசிடுங்க. களை பறிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு களை பறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
களை வந்து நாளைக்கு பறிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி உரத்தை போட்டுட்டு நாளைக்கு காலைல அலசி விட்டிங்கன்னா அருமையாக இருக்கிற ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் களை அலசிட்டு உரம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்காது. நீங்கள் கீழே உரத்தை போட்டுட்டு மறுநாள் நீங்கள் அலசினீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும். பயிர் வேர் வரும், டக்குன்னு எடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா, எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுலேயும் இப்போ எவ்வளவும் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் அங்கங்கே வட்ட வட்டமாக உட்காந்துருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது, திட்டாக இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு தெளிவாக இல்லையே அப்படிங்கிற எதிர்பார்க்குற ஃபார்மர் என்ன பண்ணுறீங்கன்னா 16க்கு 16 16 3 16ன்னு வரும். சரிங்களா? வரும் காம்ப்ளெக்ஸ் வடிவில் வரும். 16% நைட்ரஜனு, 16% வந்து பாஸ்பரஸு, 16% வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? இந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் யூரியாவை ஒரு 15 கிலோ அப்படியே வாங்கி வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக விசிறி விடுங்க. இது வந்து எப்போ போடுறீங்கன்னா ஒரு 45 நாள்லேருந்து ஒரு 50 நாள் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு அது மேக்ஸிமம் ஒரு 35லேருந்து 45 நாள் வரைக்கும் கணக்கில் பார்த்துக்குங்க. பயிர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு 40 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரத்தை போட்டு விட்ருங்க. சரிங்களா? இதை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக போட வேண்டிய உரம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உரம். பூட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பறவை போட்டையாக சொல்லுவாங்க, பறவை போட்டோன்னு சொல்லுவாங்க, பொய் போட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு வயல் நடவு நட்டு ஒரு ஏக்கர் வந்து ஒரு 10% போட்டு அங்கே ஒன்று இங்கே தெரியும். சரிங்களா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ அமோனியா சல்ஃபேட். சரிங்களா? யூரியா நிறைய பேர் கொடுப்பாங்க, யூரியா போடாதீங்க, அமோனியா சல்ஃபேட் போடுங்க. ஓரளவுக்கு போட்டையும் டக்குன்னு வெளியும் தள்ளும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெல்லும் ஓரளவுக்கு வெயிட் வரும். சரிங்களா? நெல்லும் ஓரளவுக்கு வெயிட் ஏறும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து கட்டாயமாக போட்டே ஆகணும். போட்டிங்கன்னா தான் நெல் வந்து நல்லா வெயிட் வரும். சரிங்களா? பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் அந்த பூட்டை வாங்குறதுக்கு உரம் என்ன போடுறீங்கன்னா அமோனியா சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோவும், பொட்டாஸ் வந்து 50 கிலோவும். இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த கம்மியான அளவில் போட முடியாது. ஒரு ஏக்கரை உரம் விசிற முடியாது, ஆளுங்க விசிற மாட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்டு இல்லை மணல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட கலந்து பரவாயில்ல விசிறிட்டு வந்துடுங்க. சரிங்களா? மணல் வந்து ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருக்க மணலில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விசிறி விட்ருங்க. தெளிவாக ரிசல்ட் இருக்கும். இந்த தாங்க உரம் மேலாண்மை. சரிங்களா? இந்த உரம் மேலாண்மை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக நல்ல மகசூல் எடுக்கலாம், குறைஞ்ச செலவு நல்ல லாபம் எடுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ஒவ்வொரு மண் வளத்தை பொறுத்தும் இதை மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30லேருந்து 35 to 40 மூட்டை. நான் சொல்கிறது மூட்டைங்கிறது 75 கிலோ இப்போ அதில் சொல்கிறேன். சரிங்களா? அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக கொண்டு வந்து சொல்கிறேன். நெல் பயிரில் உங்களுக்கு அடுத்தது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இதை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்தும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அனைத்து விவசாயிகளுக்கும் மிக்க நன்றி.